அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ ரவை, அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 200 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புதினா, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 100 கிராம் நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம். அப்புறம் தண்ணி 3 மடங்கு எடுத்துக்கணும். ஏன்னா இது 1 கப் ரவைக்கு 3 மடங்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா தெரிக்கும். அதை வெங்காயத்தோட தான் போடணுங்க. அடுத்து இந்த பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, இப்போ நல்லா வதக்கிக்கணும். கடலைப்பருப்பு, சிறுபருப்பு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். அடுத்து நம்ம வெங்காயம் போடுறோம். அதோட பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுருணும். ரெண்டும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அது வெந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே கொஞ்சம் வதக்கி பச்சை வாசனை போனவுடனே தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை இல்லைன்னா தான் நல்லாயிருக்கும். என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் பச்சை வாசனை வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் அளவு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உப்பே போடலை. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இது 1.5 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கப் அளவுக்கு 3 மடங்கு தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு கிச்சடியும் நல்லாயிருக்கும். அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த கிச்சடி கரெக்டாக வரும். அந்த பொசிஷனில் இருக்கும். இப்போ கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தீயை ஸ்லோ பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ தீயை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கணும். எனக்கு உப்பு பத்தலை. 1.5 டீஸ்பூன் போட்டேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக. இப்போ அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடணும். இப்போ ரவையை போட்டாச்சு. கொஞ்சம் தெரிக்கும். கொஞ்சம்
தீயை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையிலலாம் தெரிக்கும். பாருங்கள், இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து செய்யறதுனால குழையெல்லாம் செய்யாது. ஆனால் ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, மிதமான அளவில் தான் ரவையை வறுக்கணும். இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது போன்ற வீடியோக்களை வந்து மேன்மேலும் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.